வணக்கம் உறவுகளே. அந்த காலத்தில் தமிழ் திரைப்படங்களில் வந்த நிறைய பாடல்கள் மக்கள் மனதில் இன்றும் நிலை கொண்டு இருக்கின்றன. காரணம், அந்த காலத்தில் கலைஞர்கள் எல்லாம் ஒன்று கூடி கன்சல்ட் பண்ணி பல நாட்கள் மாதங்கள் உழைப்புகளை கொட்டித்தான் ஒரு பாடல் காட்சிகளை அமைப்பார்கள். டைரக்டர், இசையமைப்பாளர், பாடல் ஆசிரியர், நடனக்குழுக்கள், கதாநாயகன், கதாநாயகி, கேமராமேன், இப்படி எல்லோருமே நிறைய மணித்தியாலங்கள் கன்சல்ட் பண்ணி எப்படி சிறப்பாக அந்த பாடல் காட்சியை அமைக்கலாம் என்று கடுமையான உழைப்பை போட்டுத்தான் ஒரு பாடல் காட்சிகளை உருவாக்குவார்கள். அதனால்தான் பழைய பாடல்கள், குறிப்பாக கருப்பு வெள்ளை படங்களில் வந்த பாடல்கள் இன்று வரைக்கும் ரசிகர்கள் மனதில் நிலைத்து நிற்கின்றன உறவுகளே. அந்த வகையில் வியட்நாம் வீடு என்ற திரைப்படத்தில் நடிகர் திலகம் சிவாஜி கணேசனும் நாட்டிய பேரொளி பத்மினியும் நடித்த இந்த பாடல், இது ஒரு முதலிரவு காட்சியில் வந்த பாடல். டிஎம்எஸும் பி சுசீலாவும் குரல் கொடுத்திருந்தார்கள். அந்த இருவரின் அற்புத குரலில் அன்று ஒலித்த பாடல் இன்று எத்தனை தடவை கேட்டாலும் கூடி அழுக்காத ஒரு பாடல் உறவுகளே. அந்த பாடலை ஒரு முறை நினைவு கூர்ந்து கொள்வோம். பாலக்காட்டு பக்கத்திலே ஒரு அப்பாவிராணி, அவ சேல கட்ட பார்த்த போதும் அம்மாமி மாமி, யாரம்மா அது யாரம்மா, யாரம்மா அது யாரம்மா. அவர் படித்த புத்தகத்தில் சாந்தி இல்லையே, அந்த அனுபவத்தை சொல்லித்தர பள்ளி இல்லையே, கவிதையிலும் கதைகளிலும் பழக்கமில்லையே, அவர் காதலிக்க நேற்று வரை ஒருத்தி இல்லையே, ஏனம்மா அது நானம்மா, யாரம்மா அது நானம்மா. பரமசிவன் சக்தியை தன் பக்கத்தில் வைத்தான், அந்த பரமகுரு 2 பக்கம் தேவியை வைத்தான். பாற்கடலில் மாதவனோ பக்கத்தில் வைத்தான், ராஜா பத்மநாபன் ராணியை தன் நெஞ்சினில் வைத்தான், ஏனம்மா அது நானம்மா, ஏனம்மா அது நானம்மா. பாலக்காட்டு பக்கத்திலே ஒரு அப்பாவிராணி, அவ பழக்கத்திலே குழந்தையை போ ஒரு அம்மாமி மாமி, யாரம்மா அது யாரம்மா, யாரம்மா அது யாரம்மா.